எல்லாருக்கும் இண்டிவிஜுவலுக்குன்னு ஒரு டெக் இருக்குல்ல, ஒரு டிக்னிட்டி இருக்குல்ல, அதுல இப்படி பேசுவா என்ன கொஸ்டின் பண்ண உண்மை எனக்கு தகுதி நினைச்சீங்கன்னா இப்பவே. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 4 ப்ரோமோ சூப்பரா இருந்ததுங்க. எபிசோடு ஃபயரா இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து எபிசோட்ல விஜய் சேதுபதி ஃபயரை காமிச்சாரு. ஆனா இந்த எபிசோட பொறுத்த வரைக்கும் 4 வைல்ட் கார்டு என்ட்ரிஸுமே ஃபயரை காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரோமோவை பார்க்கும்போது அப்படிதாங்க இருக்கு. ரெண்டாவது ப்ரோமோ பார்த்திருப்பீங்க, பிரஜினு சாண்ட்ரா வந்து எல்லாரையும் கிளின்னு கிழிச்சிருப்பாங்க. அதாவது பேப்பரை கிழிக்கிற மாதிரி இவங்களையும் போட்டு கிழிச்சிருப்பாங்க. அடுத்ததா மூணாவது ப்ரோமோல அமித் பேசினதை பார்த்திருப்பீங்க. அமித்தும் கொஞ்சம் கோவமா தான் பேசுறாரு. ஆனா அவர் வந்து பிரஜினு சாண்ட்ரா அளவுக்கு கோவமா பேசல, கொஞ்சம் சாதாரணமா தான் பேசினாரு. திவ்யா கணேஷும் யாரவரைய வந்து சாண்ட்ரா அளவு பிரஜின் அளவுக்கு பேசல, இவங்களும் ஓரளவுக்கு பேசியிருக்காங்க. இவங்க என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்ப்போங்க. முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே டெக்கோரம், டிசிப்ளின், டிக்னிட்டின்னு இருக்கணும். அதெல்லாம் எங்க போச்சு, இந்த வீட்டில் அதை பார்க்கவே முடியலன்ற மாதிரி சொல்றாங்க. யாரவரைய இவங்க ப்ரோமோ வீடியோல கூட இதை தான் சொல்லியிருப்பாங்க. வீட்டில் யாருக்குமே டிசிப்ளின்னா என்னன்னே தெரியல, நான் வீட்டுக்கு வந்து பாடம் எடுக்க போறேன்னு சொன்னாங்கல்ல, முதல்லயே அதை தான் ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ஜென்ரலா டிசிப்ளினே இல்ல, டெக்கோரமே இல்ல, டிக்னிட்டியே இல்லன்ற மாதிரி சொன்னாங்கல்ல. அடுத்ததான் நம்ம பார்வதி அக்கா பக்கம் தான் திரும்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க 4 பேரோட எய்மும் பார்வதியா தான் இருக்கும். ஏன்னா பார்வதியை சமாளிச்சிட்டா போதும், எல்லாரையும் சமாளிச்சிடலான்ற ஒரு மைண்ட் செட்ல தான் வந்திருப்பாங்க. ஸோ விஜய் பார்வதியை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, பார்வதியா இப்படி பேசுவா அப்படி பேசுவான்ற மாதிரி உன் மேல ஒரு எண்ணம்லாம் இருந்தது. ஒரு கொஸ்டினை எப்படி கேட்கணும், என்ன மாதிரி கேட்கணுன்றதெல்லாம் உனக்கு நல்லா தெரியும். அப்படி தெரிஞ்ச நீயே இப்படி பண்ணலாமான்ற மாதிரி கேட்கறாங்க. ஸோ பார்வதிக்கு நெகட்டிவா தான் இந்த விஷயத்த சொல்றாங்க போல. இது மூலியமா திவ்யா கணேஷ் என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு புரியல. ஃபுல் எபிசோட்ல தான் பார்வதி கிட்ட இவங்க என்ன பேசியிருக்காங்க, அது சரியா இல்லையான்றதை நம்ம சொல்ல முடியுங்க. ஏன்னா இதை பார்க்கும்போது பார்வதி கிட்ட இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு தெளிவா புரியல. அடுத்ததா திவாகர் அட்டாக் பண்றாங்க. திவாகர் அட்டாக் பண்றது கரெக்டா பண்ணாங்க. ஒரு சூப்பரான பாயிண்ட் வச்சாங்க. அது என்ன தெரியுமா, திவாகர் உங்களுக்குலாம் என்கிட்ட பேசுறதுக்கு தராதரமே இல்லைன்ற மாதிரி எல்லாரையும் பார்த்து சொல்றாருல, அதுக்கு இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது என்னன்னா, இங்க வந்திருக்க எல்லாருக்குமே ஒரு தகுதி இருக்கு. ஒரு சின்ன தகுதி இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஏறக்குறைய எல்லாருமே ஏத்துக்கிட்ட மாதிரி தலையெல்லாம் ஆட்டிட்டு இருக்காங்க. அதாவது எல்லாருமே ஒரு தகுதியோட தான் வந்திருக்கோன்றதை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. அப்ப திவ்யா கணேஷ் திவாகர் என்ன தெரியுமா சொல்றாங்க, அதாவது எல்லாருமே ஒரு தகுதியை வச்சுட்டு தான் இங்க வந்திருக்காங்க. நீங்க வார்த்தைக்கு வார்த்தை தகுதியே இல்லைன்னு ஒருத்தரை பார்த்து சொல்றீங்க, அப்ப நீங்க தான் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த வீட்ல யாருக்குமே என்கிட்ட பேசுற அளவுக்கு தகுதி இல்ல, அதனால இந்த வீட்ல நான் இருக்க விரும்பல, நான் வெளியே போறேன்ற மாதிரி தான் நீங்க போகணும். ஏன்னா பாக்குற எல்லார்கிட்டயும் நீங்க தகுதி இல்லைன்னு சொல்றீங்கல்ல, தகுதியே இல்லாதவங்க கூட நீங்க எதுக்கு இருக்கீங்க, அப்படி நீங்க இருக்க தேவையில்ல, வெளியே போயிடலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கறாங்க. ஆக்சுவலா ப்ரோமோல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது முழுசா புரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா இதுதான் சொல்ல வராங்க. அதாவது எல்லாருக்குமே தகுதி பாக்குறீங்கல்ல, அப்போ உங்களுக்கு யாருமே தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்கல்ல, அப்படி நீங்க நினைக்கிறது உண்மையா இருந்தா நீங்க வெளியே தான் போனோம். ஏன்னா தகுதி இல்லாதவங்க கிட்ட நீங்க எதுக்கு ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்கன்ற ஒரு கொஸ்டின் தான் பண்றாங்க. ஆக்சுவலா யாரும் எதிர்த்து பேசல, எல்லாருமே உட்காந்து கேட்கணுன்றதுனால அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஆளுங்க சும்மாலாம் கிடையாது. அதுலயும் பார்வதிலாம் சும்மா இருக்க மாட்டாங்க. இவங்க 4 பேருமே பேசினாங்கல்ல, இது எல்லாத்தையும் மனசுல வச்சிருப்பாங்க. தனியா வந்து திவாகர் கிட்ட வன்மத்தை கக்குவாங்க. நீங்க வேணா பாருங்க, பார்வதி இவங்க பேசின எல்லாத்தையும் கேட்டாங்கல்ல, இவங்க பேசினதுல நிறைய பாயிண்ட் இவங்களே தப்பு பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் ஆர்ஷா பேசியிருப்பாங்க, கொஞ்சம் தப்பான பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. இன்னொருத்தரை ரொம்ப அட்டாக் பண்ணாம பார்வதியை மட்டும் ரொம்ப அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையும் பார்வதி இந்த இடத்துல அமைதியா கவனிப்பாங்க. இந்த இடத்துல பேச மாட்டாங்க, நேர்லயும் பேசுவாங்க. அது இன்னும் 2 நாள் போகட்டும். 2 நாள்ல இவங்க 4 பேரையும் துவைச்சு தொங்க போட்டுருவாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டே திவாகர் கிட்ட வந்திருக்க எல்லார பத்தியும் பேசுவாங்க. ஸோ கண்டிப்பா இன்னைக்கு எபிசோடு சூப்பரா இருக்குங்க. இன்னைக்கு எபிசோட விட நாளைக்கு எபிசோட் தான் சூப்பரா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கூட இவங்க 4 பேருமே உள்ள என்ட்ரி ஆகுறது, இந்த பேசுறது இதுதான் வரும். நாளைக்கு எபிசோட்ல இருந்து தான் பார்வதி என்ன பேசுறாங்க, பார்வதி இவங்க 4 பேரையும் எப்படி சமாளிக்க போறாங்கன்றது சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்திருக்க 4 பேருமே பாருங்க பார்வதி அட்டாக் பண்ற மோட்ல தான் இருப்பாங்க. ஏன்னா பார்வதியே சமாளிச்சிட்டா நம்ம ஓரளவுக்கு பேர் வாங்கிடலாம், நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்றோன்றது வெளியே தெரியும்ன்றது நல்லா தெரியும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு 3 ப்ரோமோ வருதுன்னா 3 ப்ரோமோவும் பார்வதியை வச்சு தான் வந்துட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா தான் கொஞ்சம் திவாகரெல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. மற்றபடி மேக்சிமம் பார்வதியை வச்சு தான் ப்ரோமோ வருது. இவங்களுக்கும் தெரியும்ல, பார்வதி அட்டாக் பண்ணாதான் நம்ம கேமை மக்கள் ரசிப்பாங்க, மக்கள் விரும்புவாங்கன்னு தெரியும்ல. நீங்க வேணா பாருங்க, அடுத்த ஒரு வாரம் இவங்க எல்லாருமே பார்வதி கிட்ட தான் பயங்கரமா எகிருவாங்க. அதே மாதிரி அந்த கேங்கையும் கொஞ்சம் அட்டாக் பண்ணுவாங்க. அதாவது குரூப்பா விளையாடுறாங்கல்ல, அவங்களையும் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா அதை தாண்டி பார்வதியை தான் ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க. பார்வதி இதை சமாளிச்சிருவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்வதி எஃப்ஜேவியே சமாளிக்கிறாங்க, அவன் அப்படி பேசுறான், அவனையே சமாளிக்கிறாங்க அசால்ட்டா. ஸோ இவங்க அந்த அளவுக்கு ஆர்ஷாலாம் போக மாட்டாங்க. ஏன்னா இவங்களே டிசிப்ளினே டிக்னிட்டின்னு பேசி வச்சிருக்காங்களா, ரொம்ப ஆர்ஷாலாம் பேச மாட்டாங்க. பார்வதியை வேற மாதிரி தான் சமாளிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பாங்க.
பார்வதி அதை ஓவர் கம் பண்ணிடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஓவர் கம் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க, இப்போ புதுசாக வந்திருக்க 4 பேரில் யாராவது ஒருத்தர் தான் ஜெயிக்கிற லெவலுக்கு போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கிறத பற்றியோ உங்களோட கருத்தை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.